மாற்றத்துக்கான ஆட்சின்னு சொல்லிதான் அவர் வந்திருக்காரு. மாற்றத்துக்கான அறிகுறியே தெரியவில்லையே என்று கேட்கிறேன். நீ திமுக அதிமுகவை ஆதரித்து ஆட்சி அமையலாமா என்று கேட்கிறாய். அதே திமுக உன்னை ஆதரித்து ஆட்சி அமைப்பது ரொம்ப நேரிய வழிமுறை என்று நீ கண்டுபிடித்து வைத்திருக்கிறாய். எல்லாம் முரண்பாடு. அவனையெல்லாம் அந்த கட்சியிலிருந்து மேய்த்து கொண்டு வருவது, நமக்கு ஓட்டு போட வைப்பது, பிறகு ரோட்டில் நிறுத்துவது, இதெல்லாம் அசிங்கமான நம்பகத்தன்மை இல்லாத நோ கிரெடிபிலிட்டி என்றான். ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய ஆட்சியின் தொடக்கமே இப்படி இருக்கிறது. லாட்ரி சீட்டு குடும்பத்திலிருந்து சிக்கி கொண்டு தவிக்கிற மருமகன் அங்கே அவர் தான் உங்கள் கட்சி கொஞ்சம் செலவு செய்தார், அதனால் உன் மேலே கிடுக்கி பிடி வைத்திருக்கிறார். கிருஷ்ணா ரெட்டி, அவன் யார்? கிருஷ்ணா ரெட்டி, கோதாவரி ரெட்டி, இவங்கெல்லாம் உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களாம் யாரென்றே தெரியவில்லை. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளா, இல்லை பொருளாதார மேதைகளா, என்ன இவர்களெல்லாம் யார்? பிரதம மந்திரியை பார்க்க போகிற உன்னால் அழுத்தி எதையும் பேச முடியவில்லை. வெளியே வந்த பிறகு மும்மொழி சிபிஎஸ்சியின் மும்மொழி திட்டத்தை புகுத்தி விட்டான். அதை தமிழ்நாடு நிறைவேற்றாது. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் இனிமேல் புதிதாக சேர்க்கைகள் கூடாது. இதுவரையிலும் சேர்த்தவர்கள் பழைய முறைப்படி நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்து கதையை முடித்து கொள்ளுங்கள். 3வது மொழி கற்பிக்கப்படுகின்ற நிலையை புதிய மாணவர்கள் பெறமாட்டார்கள். புதிய மாணவர்களின் சேர்க்கைக்கு அனுமதி கிடையாது. சொல்ல தெரியுமா உனக்கு? சொல்லு பாரு. எங்களுக்கு தேவையில்லை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள், மூடு. தமிழ் மண்ணில் தானே இருக்க வேண்டும், பாதுகாப்பு நீ தானே கொடுக்க வேண்டும். நீ அனுமதி கொடுத்து தானே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வந்தது. 40 லட்சம் ரூபாய் திமுக காரன் வாங்கி கொண்டானே, அவனே நடத்துகிறானே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை. இதை பேசுவதற்கு உனக்கு முதலமைச்சருக்கு தெரியவில்லையே. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை மூடி விடுவோம். எதற்காக நீங்கள் கொண்டு இந்தியை எங்களுடைய நாட்டில் திணிக்கிறீர்கள்? மோடியிடம் பேசியிருக்கலாமே.